ஹாய் கைஸ், இப்போ நாங்கள் பார்க்க போகிறது 2020ஆம் ஆண்டு தூய கணித பகுதியில் 7வது கேள்வி. ரைட், 7வது கேள்வி என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஒரு சார்பு ஒன்று தந்துருக்குறாங்க. அந்த சார்பை வச்சு செவ்வண்ட சமன்பாடு கேட்குறாங்க. அதே அந்த செவ்வண்ட சமன்பாடு பொதுமைப்பாடுடைய சமன்பாடு தானே. அந்த சமன்பாடில் இந்த வலையில் யாரும் ஒரு புள்ளியில் அந்த செவ்வன் வெட்டு தானே, ஒரு செவ்வன் வந்து வெட்டும், அந்த வெட்டு தோன்ற இதை கேட்டிருக்காங்க. ரைட், நாங்கள் இப்போ கேள்விக்குள்ளே போகலாம். ரைட், அவங்க அந்த சமன்பாடு என்ன? எக்ஸ் வர்க்கத்திங்கள் 25 சக y வர்க்கத்திங்கள் 9 சமன் 1. இதான் அவங்க இந்த சமன்பாடு. ரைட், முதலாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, யாதாயிரம் ஒரு புள்ளி பி. அந்த பீத ஆள்கூறு என்னன்னா 5 cos θ, 3 sin θ. இந்த புள்ளியில் வரையப்படுற செவ்வண்ட சமன்பாடு கேட்டிருக்கிறாங்க. செவ்வண்டா என்ன? ஒரு புள்ளி, அந்த தொடு புள்ளியை மட்டும் தொட்டு கொண்டு போறது தொடலி. தொடலிக்கு செவ்வனாக வரையப்படுறது, செங்குத்தாக வரையப்படுறது செவ்வன். தொடலிக்கு செங்குத்தாக வரையப்படுறது செவ்வனாக இருக்கும். ரைட், அப்போ இந்த செவ்வனி சமன்பாடு கேட்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம அதுக்கு முதலாவது செவ்வனி படித்திரம் வேணும். ரைட், அப்போ எக்ஸ் சமன் 5 cos θ. ஸோ அதுக்கு முதல் நாம் என்ன செய்யணும்? தொடர்லையும் படித்திரம் கண்டாதான் இதில் படித்திறனை காணும். ஓகே, தொடரில் படித்திறனை காணுவோம். தொடரில் படித்திறனை எப்படி காணலாம்? dy/dx. ரைட், அப்போ இந்த நாங்கள் தீட்டா ஒரு பொதுமைப்பா, இது வந்து தீட்டாலான பொதுமைப்பாடு எழுதிய ஒரு சார்பு. ஸோ dx/dt dx/dt என்ன? -5 sin θ. ஏன் மைனஸ் வந்தது? ரைட், கொசை வகிட்டம்ண்டா மைனஸ், சைனை வகிட்டம்ண்டா ப்ளஸ். அது ஒன்றும் மாறாது. இப்போ கொசை மாதிரி நமக்கு மைனஸ் ஒன்று போடணும். இது ஒரு முக்கியமான இடம். கவலை இனப்பில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ரைட், -5 sin θ. அதே மாதிரி dy/dt எவ்வளவு? 3 cos θ. ரைட், இப்போ நமக்கு என்ன வேணும்? dy/dx. அப்போ இப்போ புதுசாக நாங்கள் dy/dθவின் கீழ் dx/dθ தான் dy/dx. அதை நாங்கள் அப்ளை பண்ணோம்னா 3 cos θவின் கீழ் -5 sin θ வந்து வரும். இங்கே sin θ வந்து 0க்கு சமம் இல்லாமல் இருக்கும். வேணும், இது வந்து முடிவிலியாக போயிடும். அப்போ 3 cos θவின் கீழ் -5 sin θ. ஆனால் நமக்கு என்ன தேவை? செவனின் படித்திருந்தான் தேவை. செவனின் படித்திருந்தா எப்படி பண்ணலாம்? ரைட், 2 கோடுகள் செங்குத்தாக இருக்குமெண்டா அதில் படித்திறனின் பெருக்கு -1க்கு சமமாக இருக்கும். ஆகவே செவ்வனின் படித்திறன் வந்து என்னவா இருக்கும்? -1 கீழ் இதில் படித்திறனாக இருக்கும். இதில் படித்திறன் என்ன? 3 cos θவின் கீழ் -5 sin θ. ஆக நாங்கள் அப்ளை பண்ணோம்னா செவனின் படித்திறன் என்ன வரப்போகுது? 5 sin θவின் கீழ் 3 cos θன்னு வரப்போகுது. அப்போ செவனின் படித்திறனும் கண்டுத்தான். ரைட், அப்போ என்ன? ரைட், சிம்பிள். படித்திறன் தெரியும், ஒரு புள்ளி தெரியும், சமன்பாடுகள்லாம் தானே. அப்போ y-3 sin θ சமன் படித்திறன் 5 sin θவின் 3 cos θ இன்ட்டு x - 5 cos θ. சிம்பிள். y ஆல்கூறு சமன் படித்திறன் இன்ட்டு x ஆல்கூறு. அதை இதை அப்ளை பண்ணி பட்டு நாங்கள் அவங்க கேட்ட அந்த சாமன்ற வடிவத்துக்கு மாற்றி எடுத்தோம்னா அது டிரெக்டாக வந்துடும். 5 sin θ x - 3 cos θ y = 16 sin θ cos θன்னு வரும். ரைட், இங்கே cos θ வந்து 0 இருந்தாலும் நமக்கு பிரச்சனை வராது. cos θ 0 எக்ஸில் ஒரு சார்பாக வரும். ஆனால் இந்த sin θ 0 இருந்துச்சுன்னா இந்த தொடலியை வந்து ஒரு முடிவில் செங்குத்தாக போயிடும். இந்த 2 புள்ளியில் வரக்குள்ள மட்டும் sin θ 0 வர, மிச்ச எல்லா புள்ளிலையும் sin θ 0க்கு சமம் இல்லாமல் வரப்போகுது. ரைட், அடுத்த கேள்வி கேட்குறாங்க. ஒரு புள்ளியை தராங்க. இந்த நீள்வளையத்தில் இருக்கிற ஒரு புள்ளியை தராங்க. அந்த புள்ளியில் வெட்டு துண்டினால் ஒரு கேட்குறாங்க. ரைட், இந்த புள்ளி எங்கே இருக்கு? இந்த சார்பான இருக்கு. இந்த சார்புக்குரிய செவ்வண்டை தான் பாடுது இந்த அடிக்கு. இந்த செவ்வண்டை வெட்டு துண்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த செவ்வன் பொதுமைப்பாடு, அந்த பொதுச்சாம்பாடுடைய செவ்வன் வந்து எங்கே வெட்டு வந்து பார்ப்போம். ரைட், அப்படி பார்த்தோம்னா செவ்வன் என்ன? எக்ஸாம் 0 வையால் கூற வெற்று. அதாவது வெட்டு துண்டா என்ன? இது செவ்வன். ஓகே, வெட்டு துண்டா என்ன? அந்த கோடோ அந்த சார்பு வந்து வையச்சு வெட்டுற புள்ளி. வையச்சு வெட்டக்குள்ள எக்ஸ் வந்து என்ன பெருமானம் அடையும்? 0 அடையும். அப்போ எக்ஸும் 0 வைக்கு என்ன பெருமானமோ அதான் எதில் வெட்டு துண்டு. ஸோ எக்ஸுக்கு 0 போட்டோம்னா வை வந்து -16 sin θ. எதுக்கு? இந்த பொதுமைப்பாடு எழுதிய செவ்வன் சமன்பாட்டுக்கு. ரைட், ஆனால் நம்மளுடைய புள்ளி தந்துருக்காங்க 3 வர்க்கம் 3 2 தந்துருக்காங்க. 5 2 3 வர்க்கம் 3 2. நம்மளோட 3 sin θ தான் 3 வர்க்கம் 3 2. நமக்கு இங்கே sin θ அணி தேவை, cos θ தேவை இல்லை. இப்போ sin θ பார்த்தோம்னா 3 sin θ தான் 3 வர்க்கம் 3 2. ஏனெண்டா இதெல்லாம் இதுவும் இருக்கு, இதெல்லாம் இதுவும் இருக்கு. ரைட், ஸோ 3 sin θ தான் 3 வர்க்கம் 3 2. அப்போ sin θ எவ்வளவு? வர்க்கம் 3 2. அப்போ டிரெக்டாக இதை நாங்கள் இங்கே அப்ளை பண்ணோம்னா y வந்து -8 வர்க்கம் 3 2 வரப்போகுது. ஆகவே தேவையான வெட்டுத்துணியின் சாம்பாடு என்ன? வெட்டுத்துணினால் ஒரு 0, -8 வர்க்கம் 3 மிகவும் இலவான விடையாக
வரப்போகுது. மார்க்ஸ் அலோகேஷன் என்ன மாதிரி என்ன பார்த்தோம்னு சொன்னால், இந்த படங்களுக்கெல்லாம் உங்களுக்கு மார்க்ஸ் இல்லை, என்ன அவங்க தந்துருக்காங்க வினாவிலே. ஸோ இந்த இதை நாங்கள் டீட்டா குறித்து வகையிடுவோம்ல, அதற்கு 5 புள்ளிகள். அதை வச்சு இதில் படித்திறனை காணுவோம், அதற்கு 5 புள்ளிகள். அதை வச்சு செவ்வனையும் படித்திறனை காணுவோம், அதற்கு 5 புள்ளிகள். அந்த y மைனஸ் y ஒரு சமன் படித்திறன் x மைனஸ் x ஒரு அந்த சமன்பாட்டுக்கு 5 புள்ளிகள். இறுதியாக வெட்டு துண்டை காண்றதுக்கு 5 புள்ளியாக மொத்தம் 25 புள்ளிகளை மிகவும் இலகுவாக பெறக்கூடியதாக இருக்கும்.